ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு techtamilhunter. ஸோ இன்றைக்கி நாங்கள் ஒரு புதிய வீடியோவில் நாங்கள் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வேர்டில் எப்படி நாங்கள் ஹைப்பர் டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுடைய techtamilhunter சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் அழுத்தி ஆல்ரெடி ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, நாங்கள் வந்து இப்போ ஹைப்பர் டெக்ஸ்ட்டை இப்படி நாங்கள் வேர்டில் க்ரியேட் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து வேர்டில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். வேர்டில் எப்படி பேசிக் வீடியோலேருந்து ஃபுல் வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து லிங்க் போட்டிருக்கேன். ஸோ போய் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஹைப்பர் லிங்க்னா என்னென்னு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன். இது வந்து ஒரு ஹைப்பர் லிங்க்ஸ். இது எப்படி ஹைப்பர் லிங்க்ஸ் ஆகுதுன்னு சொன்னால், இந்த வேர்டை நான் வந்து கிளிக் பண்ணினா என்ன வந்து இன்னொரு வெப்பேஜோ ஏதாச்சும் ஒரு பேஜுக்கோ என்னை கொண்டு போகிறேன்னு சொன்னால் அது வந்து ஹைப்பர் லிங்க்ஸ். அதாவது அந்த வேர்டில் வந்து இன்னொரு லிங்க்கை வந்து இன்னொரு பேஜுக்குரிய லிங்க்கை அதில் வந்து எம்பெட் பண்ணியிருக்காங்க. அதை தான் ஹைப்பர் லிங்க்ஸ். இந்த ஹைப்பர் லிங்க்ஸை நாங்கள் வந்து வேர்டில் பயன்படுத்த போகிறோம். அதுக்கு நான் வந்து இங்கே சில தலையங்கங்கள், அதாவது ஸ்ரீலங்கா, இந்தியா, யூஎஸ், யூகே, கனடாண்டு. ஸோ இந்த இதுக்குரிய ஒரு கண்டென்ட்டை நான் வந்து இங்கே ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் கண்டென்ட் தான். ஸோ இந்த ஸ்ரீலங்காவை பற்றியோ கனடா பற்றியோ இல்லை, இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கண்டென்ட். இந்த எக்ஸாம்பிள் கண்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும், எப்படி எடுக்கணும்னு சொல்லி நான் வந்து ஏற்கனவே வீடியோஸில் போட்டிருக்கேன். ஸோ அப்படி தெரியலைன்னு சொன்னால் அந்த வீடியோஸுகளை நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஸ்ரீலங்காவை பற்றி இங்கே ஒரு பேராகிராஃப், இந்தியாவை பற்றி ஒரு பேராகிராஃப், யூஎஸை பற்றி ஒரு பேராகிராஃப், யூகேயை பற்றி ஒரு பேராகிராஃப், அடுத்தது வந்து கனடாவை பற்றி ஒரு பேராகிராஃப்னு சொல்லி 5 நாட்டுக்கும் நான் ஒரு பேராகிராஃபை நான் வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த பேராகிராஃபுக்கு வந்து நான் இங்கே லிங்க் பண்ண போகிறேன். நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ ஸ்ரீலங்கா. உங்களுக்கு திடீர்னு வந்து இந்த யூகேயுடைய கண்டென்ட்டை நான் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்வீங்க, இதை அப்படியே இந்த ஸ்க்ரோல் பண்ணுவீங்க. இல்லைன்னு சொன்னால் இங்கே வந்து இதை வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் வந்து அதை பார்ப்பீங்க. ஓகே, இதை பார்க்காம டக்குன்னு எப்படி நாங்கள் வந்து ஒரு கிளிக்கில் வந்து அந்த இதில் அதுக்கு போகிறத பற்றி, அந்த பேஜுக்கு ஒரு கிளிக்கில் வந்து எப்படி அந்த பேஜுக்கு நாங்கள் போகிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவது இதெல்லாம் நாங்கள் புக் மார்க் பண்ணி கொள்ளணும். ஓகே, இந்த தலையங்கங்களுக்கு தானே இந்த ஆர்டிக்கல்ட வந்து ஹெட்லைனை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்டா, உங்களுடைய இன்சர்ட்டில் புக் மார்க் அப்படின்ற ஒரு இது ஒன்று இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச நேம் ஒன்று கொடுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த ஸ்ரீலங்கான்னு சொல்லியே கொடுங்க. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இதுக்குள்ளுக்கு நீங்கள் எழுத போகிறது வந்து இதில் வந்து நீங்கள் ஸ்பேஸ் விடப்படாது. ஸ்பேஸ் விடாமல் நீங்கள் வந்து இதில் புக் மார்க் பண்ணணும். இப்போ நான் எப்படி டைப் பண்ணணும்னு சொல்லி பாருங்கள். ஸ்ரீலங்கா இப்படின்னு கொடுத்தா தான் வந்து இந்த ஹெட்டுங்கிற இந்த பட்டன் வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு ஸ்ரீலங்கா அப்படிங்க கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹெட் வராது. சரியா? அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த ஸ்பேஸை நீங்கள் இல்லாமாக்கணும்னு சொன்னால் இந்த ஹெட் வரும். இப்போ வந்து நீங்கள் ஹெட்டை கொடுத்துக்கொள்ளுங்க. ஓகே, இந்த மாதிரி இந்தியாவுக்கும் நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கொள்ளுங்க. இந்தியா இல்லை உங்களுக்கு எந்த இதை நீங்கள் புக் மார்க் பண்ணணுமோ அதை நீங்கள் வந்து புக் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, இதுக்கு நான் வந்து இந்தியாண்டே கொடுக்குறேன். ஹெட்டை கொடுத்தாச்சு. ஆல்ரைட் ஃப்ரெண்ட், இப்போ நான் வந்து எல்லாத்தையும் வந்து புக் மார்க் பண்ணியாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் எப்படி நாங்கள் இதை லிங்க் பண்ணுறது, எதில் லிங்க் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். இந்த நாங்கள் புக் மார்க் பண்ணினதை வந்து இந்த ஹெட்டில் வந்து இந்த ஹெட்லைனில் வந்து நாங்கள் லிங்க் பண்ண போகிறோம். அது எப்படின்னா, அதுக்கும் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் எதுக்கு நீங்கள் வந்து லிங்க் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட்டில் லிங்க்
அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து உங்களுக்கு 4 கேட்டகரி தந்திருக்கும். 4 கேட்டகரியில் வந்து பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் பாருங்கள், பிளேஸ் இன் திஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னு அர்த்தம் என்னென்னு சொன்னால், இந்த டாக்குமெண்ட் உள்ளுக்கு நான் வந்து லிங்க் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. அதை கொடுத்துட்டு இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து ஸ்ரீலங்கா இங்கே இருக்குது, கொடுத்தாச்சு. அதை ஓகே பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைப்பர் டெக்ஸ்ட் ஆகிட்டா. ஓகே, அது மாதிரி நீங்கள் இந்த இந்தியாவுக்கும் செய்யணும். கிளிக் பண்ணியாச்சு. லிங்க்கு இந்தியா. ஓகே, அதுக்கப்புறம் யூஎஸ் லிங்க் யூஎஸ். ஓகே, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து எல்லாத்தையும் லிங்க் பண்ணியாச்சு. லிங்க் பண்ணால் எப்படி நான் வந்து கிளிக் பண்ணி போகிறது? இப்போ இதை வந்து கிளிக் பண்ணப்படுமா? இல்லை. கிளிக் ஆகுமா? பாருங்கள், கிளிக் ஆகுதா? இல்லை. அந்த கிளிக் ஆகுறேன்னு சொன்னால் அந்த கை அடையாளம் வரல. அப்போ நான் என்ன செய்யணும்? அதுக்கு நீங்கள் பாருங்கள், இதை வந்து இது கிட்ட நீங்கள் கல்சரை கொண்டு போகிற நேரம் பாருங்கள், கண்ட்ரோல் ப்ளஸ் கிளிக், கண்ட்ரோலையும் கிளிக், கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் வந்து கண்ட்ரோலை ப்ளஸ் பண்ணால் பாருங்கள், எனக்கு வந்து அந்த கை அடையாளம் வருது. அதோட நான் வந்து எனக்கு எந்த இது வேணுமோ அதை வந்து நான் கிளிக் பண்ணால் அந்த இடத்துக்கு கொண்டு போகும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும். ஓகே, பாருங்கள், நான் இப்போ யூஎஸ் கொடுக்குறேன். யூஎஸ்க்கு போய்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து வேர்டில் ஹைப்பர் லிங்க்ஸை வந்து நாங்கள் பயன்படுத்தி கொள்வது. ஸோ இன்னொரு வீடியோவில் வந்து இன்னொரு தகவலை நான் தரேன். ஸோ அது வரைக்கும் நீங்கள் எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ ஸோ இந்த மாதிரியான நான் வீடியோஸ் வந்து நான் நிறைய போடுவேன். ஸோ என்ன அடுத்த டார்கெட் ஃபோட்டோஷாப்பை பற்றி நான் போடுறதுக்கு ஐடியா ஒன்று வச்சுருக்கேன். உங்களோட ஐடியா என்னன்னு சொல்லி கமெண்டில் போடுங்க. ஓகே, இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் அம்ஹர்.